இன்றைய வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதும்போது இந்த வார்த்தையை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே என்ன காணப்படக்கூடாதாம்? பிரிவினை காணப்படக்கூடாதாம். கொரிந்து சபைக்கு இதை எழுதும்போது இப்படி சொல்ல காரணம் உண்டு. ஏனென்றால் அங்கே